Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 6th standard social science subject la 3rd midterm test February 2025 கான important questions தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா important questions-ஐயும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா questions-ஐயும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 3rd midterm டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் த சங்கம் ஏஜ், செகண்ட் லெசன் த போஸ்ட் மௌரியன் இந்தியா. ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் ஏஷியா அண்ட் யூரோப், செகண்ட் லெசன் குளோப். சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் டெமோக்ரஸி, செகண்ட் லெசன் லோக்கல் பாடிஸ் ரூரல் அண்ட் அர்பன். யூனிட் 1 சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் த சங்கம் ஏஜ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 98 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் வாஸ் நடுக்கல் ஆர் வீரக்கல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் நேம் 5 தினைஸ் மென்ஷன்ட் இன் த சங்கம் லிட்ரேச்சர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் நேம் த 7 பேட்ரான்ஸ், கடையேழு வள்ளல்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் த சங்கம் சொசைட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரிகால் வளவன் இஸ் ரிகார்டட் அஸ் த கிரேட்டஸ்ட் சோலா கிங் ஜஸ்டிஃபை. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 த போஸ்ட் மௌரியன் இந்தியா. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 111 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தேர்ட் கொஸ்டின் நேம் த ரூலர் ஆஃப் கன்வா டைனஸ்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் ஹைலைட் த லிட்ரரி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சதவாகனாஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் நேம் த பிளேசஸ் வேர் சதவாகனாஸ் மோனுமெண்ட்ஸ் ஆர் சிச்சுவேட்டட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் who invaded India after the decline of the Mauryan Empire, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த கான்குவெஸ்ட் ஆஃப் புஷ்யமித்ரா சுங்கா. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் வாட் டு யூ நோ ஆஃப் காண்டோஃபாரி டைனஸ்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் ஹூ வாஸ் கன்சிடர்ட் த பெஸ்ட் நோன் இண்டோ கிரீக் கிங் வை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் ஹூ வேர் சகாஸ். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இந்த 5லேருந்து 1 or 2 கொஸ்டின் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ நீங்கள் 5 கொஸ்டின்ஸை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 9 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். இதை பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 ஏஷியா அண்டு யூரோப். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 168 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் அண்ட் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் த இம்பார்ட்டன்ட் இன்டர்மான்டன் பிளாட்டியூஸ் ஃபவுண்ட் இன் ஏஷியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் நேம் த போர்ட்ஸ் found in Asia. Next 5th question Asia is called the land of contrast justify, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் ஆஃப் யூரோப். 9th கொஸ்டின்
give me a short note on the population of Europe. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின், நேம் த இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் யூரோப். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 டிஸ்டிங்விஷ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்டர்மான்டன் பிளாட்டியூஸ் அண்ட் சதர்ன் பிளாட்டியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் டுண்ட்ரா அண்ட் டைகா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் த நார்த் வெஸ்டர்ன் ஹைலேண்ட்ஸ் அண்ட் த ஆல்பைன் மவுண்டன் ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 கிவ் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏஷியா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் யூரோப் இஸ் கால்ட் ஏ ஜெயின்ட் பெனிசுலா. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நிறைய கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 ஆன்சர் இன் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் ஏஷியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் டிஸ்கிரைப் த கிளைமேட்டிக் டிவிஷன்ஸ் ஆஃப் யூரோப். இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 குளோப். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 185 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஏ ஜியார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் லோக்கல் டைம். 4th கொஸ்டின் வாட் ஆர் லைன்ஸ் ஆஃப் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் நேம் த 4 ஹெமிஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 9 கிவ் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த 0 டிகிரி லைன் ஆஃப் லாங்கிடியூட் இஸ் கால்டு த கிரீன்விச் மெரிடியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் த இன்டர்நேஷனல் டேட் லைன் ரன்ஸ் சிக்ஸாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 10 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் குளோப். நிச்சயம் எக்ஸாம் வந்துடுங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 டெமோக்ரஸி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 201 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் டெமோக்ரஸி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் டைரக்ட் டெமோக்ரஸி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் வாட் ஆர் த சேலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர் கான்ஸ்டியூஷன் தட் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 லோக்கல் பாடிஸ் ரூரல் அண்ட் அர்பன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 209 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் த நீட் ஃபார் லோக்கல் பாடிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டிவிஷன்ஸ் ஆஃப் ஏ ரூரல் லோக்கல் பாடி. 4th கொஸ்டின் வாட் ஆர் த டிவிஷன்ஸ் ஆஃப் ஏ அர்பன் லோக்கல் பாடி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் லிஸ்ட் அவுட் ஏ ஃபியூ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கார்பரேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் லிஸ்ட் அவுட் ஏ ஃபியூ மீன்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின் வாட் ஆர் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராம சபா. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ரோல் நம்பர் 5 ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லோக்கல் பாடிஸ் play an important role in the development of villages and cities how. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க, நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க.
எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.